நிர்பந்தமான ஒரு நிலையில இன்சூரன்ஸ் பண்ணலாமா? இதான் ஒரு இரண்டாவது கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. முதல் விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்த இன்சூரன்ஸ் இது குறித்த விஷயங்களை நம்ம onlinepage.comல விவரமாக நினைஞ்சிருக்கிறோம். அந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமாக காப்பீடுன்னு போட்டு அடிச்சு ஃபைண்ட் தேர்வு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு கேள்வி பதிலும் அவ்வளவு ஆர்டிகளும் கட்டுரையும் அது காட்டும். அப்ப அதுல நீங்க கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இதுல நம்ம ஒரு மேலோட்டமாக சில விஷயங்களையும் நம்ம சொல்றோம். இன்சூரன்ஸ் என்கிற இந்த ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத பிற்காலத்துல மனிதர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு முறைதான் இந்த இன்சூரன்ஸ் என்பது. ரசூலுல்லாஹ் காலத்துல இன்சூரன்ஸ் ஒண்ணு இருந்திருந்தா இன்சூரன்ஸ் கூடும் இன்சூரன்ஸ் கூடாது என்று ஏதோ ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரசூல் நினைச்சிருப்பாங்க, சொல்லி இருப்பார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாம பிற்காலத்துல உருவான ஒரு பொருளாதார ஒரு இதுதான் இது இன்சூரன்ஸ் என்பது. அப்ப இன்சூரன்ஸ்ங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லைன்னா இது இருக்குதா, மார்க்கத்துல கூடுமா கூடாதான்னு எப்படி முடிவெடுப்பது? அப்ப இன்சூரன்ஸுக்குள்ள நுழைஞ்சு நம்ம பார்க்கணும். அதுல இந்த இன்சூரன்ஸ் அவங்க சொல்லுகிறார்கள், அதற்கு உள்ள மார்க்கம் தடுத்திருக்கிற ஏதாவது ஒரு அம்சம் இருக்குதா? பிராடு, ஏமாற்றம், மோசடி, வட்டி, அது மாதிரியான ஒரு தில்லுமுள்ளு, இது மாதிரி என்ன மாதிரி ஒரு அம்சம் அதுல அடங்கி இருக்குதா? அதைத்தான் பார்க்க முடியும். இன்சூரன்ஸ் கூடுமாண்டு குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க பார்க்க இயலாது. அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் இஸ்லாம் சொல்லாம இருக்கான சொல்லி இருக்கிறது. இன்சூரன்ஸ் கூடாதா கூடுமா என்று சொல்லாவிட்டாலும் கூட இன்சூரன்ஸ் கூடுமா கூடாதா என்று தீர்மானிக்கக்கூடிய அடிப்படை ஆதாரங்கள் குர்ஆன்ல ஹதீஸ்லயே சொல்லப்பட்டிருந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது கியாமத் நாள் வரைக்கும் இனிமே வராது, பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. புதிய சட்டங்கள்லாம் வராது. அப்ப ஏற்கனவே சொன்ன சட்டங்களை இது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிற காரணத்தினால் இவன் என்ன புதுசு புதுசா என்னென்னத்தை கண்டுபிடிச்சாலும் சரி அது கூடும் என்று சொல்வதற்கோ அல்லது கூடாது என்ற ஏதோ ஒரு முடிவு எடுப்பதற்கு உரிய அடிப்படை ஆதாரங்கள் எதுல இருக்கும்? குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கும். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்வோம். நீங்க உலகத்தில் உள்ள எல்லா இன்சூரன்ஸ்களையும் இரண்டு வகையில அடக்கி விடலாம். அதுக்கு எத்தனை பேர்களை சொல்லிக் கொண்டாலும் சரி இந்த ரெண்டு அடிப்படைக்குள்ளதான் இன்சூரன்ஸ் அடங்கும் என்று நாம ஆய்வு செய்து பார்த்த வகையிலே தெரிகிறது. என்ன ரெண்டு வகை என்று கேட்டால், நம்மிடத்துல ஒரு தொகையை மாதா மாதம் அவர்கள் பெற்றுக்கொண்டு அது ஒரு முதிர்ச்சியுடைய காலம் வந்த பிறகு அந்த தொகையை நமக்கு தருவார்கள், அதுக்குரிய வட்டியையும் சேர்த்து தருவார்கள். இது ஒரு வகையான இன்சூரன்ஸ். உதாரணமாக லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், ஆயுள் காப்பீடுன்னு சொல்றாங்க. இத அதுல என்ன செய்வது? இப்ப நம்முடைய எதிர்காலத்துல கருத்துல கொண்டு நாம் போய் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ல சேர்ந்தால் அவன் என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம இன்சூரன்ஸ் போட்டோம் என்றால் ஒரு 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் எவ்வளவு நம்ம போட்டுக்கொள்ளலாம். எவ்வளவு போடுகிறோமோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம பிரீமியம் தொகை என்ன செய்யணும், அந்த மாசமோ அல்லது 3 மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையோ அந்த கம்பெனிகள் எப்படி நிர்ணயிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஒரு தொகையை கட்ட வேண்டியிருக்கும். உதாரணமா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் இன்சூரன்ஸ் போடுறேன், 10 வருஷம் டைம் கொடுத்து நம்மளும் கொடுக்க முடியாது, வச்சிருப்பான் 10 வருஷம் 20 வருஷம் நான் ஒரு கணக்கு வச்சிருப்பான். அந்த அவன் நிர்ணயித்த கணக்குக்குள்ள ஒரு 10 வருஷத்துக்கு நான் தேர்ந்தெடுத்து நான் 10 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த 10 லட்சம் ரூபாய் 10 வருஷத்துக்கு கணக்கு பண்ணி வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வருது, மாசம் எவ்வளவு ரூபாய் வருது, நீங்க மாசம் மாசம் கட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவான். நம்ம கட்டிக்கிட்டே 20 லட்சம் ரூபாய் வரும்பொழுது அந்த ஒவ்வொரு வருஷமும் கட்ட அதுக்குரிய வரியை என்ன செய்வார், வட்டியை சேர்த்துக்கிட்டே வருவான். 10 வருஷம் முடிஞ்ச காலத்துல அந்த 10 லட்சம் ரூபாயை எனக்கு தருவான். இந்த 10 ஆண்டுகளில் அவன் அதுக்கு போட்டிருக்கிற வட்டியையும் போனஸ் என்ற பெயரை சூட்டி வேற போனஸ் போட்டுக்கிடுவான். போனஸ்ங்கிற பெயரை சூட்டி அந்த 10 லட்சத்தி 11 லட்சத்தை எனக்கு என்ன செய்வான், தருவான். இங்க என்ன வருதுன்னு கேட்டா, நான் கொடுத்தது 10 லட்சம், அவன் ஏன் 11 லட்சம் தர்றான்? அது வட்டியா தானே தர்றான், வருஷம் கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறான் அவன் இத தர்றான்னு சொல்லும் பொழுது இதுல வட்டி இருக்கு. இதனாலதான் கூடாதுங்கிறோம். எதனால இது கூடாதுங்கிறோம்? நாம போட்ட பணத்துக்கு அவன் வட்டியை நம்ம கணக்குல வரவு வைத்து அந்த வட்டியை நமக்கு என்ன செய்யறான், திருப்பி தருகிறான். வட்டி அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதாரமா இருக்கிறதுனால இத கூடாதுங்கிறோம். இதே லைஃப் இன்சூரன்ஸ்லயே இன்னொரு விஷயம் இருக்கிறது. இதுலயே
என்னன்னு கேட்டா 10 வருஷத்துக்கு நம்ம ஆயுள் காப்பீடுன்னு போட்டோம். 1 வருஷத்துக்குரிய பணத்தை தான் கட்டி இருக்கிறோம், 1 லட்சம் ரூபாய. உடனே இறந்து போயிட்டோம். இறந்து போயிட்டா நம்ம கட்டினது 1 லட்சம் ரூபாயா இருந்தாலும் அவன் 10 லட்சம் ரூபாய் தந்துருவான். நாம கட்டினது 1 லட்சம் தான், அவன் நமக்கு தருவது என்னது 10 லட்சம் தந்துடுறான். ஏன் 10 லட்சம் தருவதாக? அதுக்கு ஆசைப்பட்டு தான் எல்லாருமே கட்டுறோம். அப்ப செத்து போகல என்று சொன்னா நம்ம கடைசி வரைக்கும் கட்டணும். இடையில செத்து போயிட்டோம்னு சொன்னா அப்ப நம்ம எவ்வளவு கட்டினாலும் பிரச்சனை இல்ல, ஒப்புக்கொண்ட தொகை வந்துவிடும். எவ்வளவு இன்சூரன்ஸ் என்று நம்ம பேசிக்கொண்டோமோ அந்த தொகை நமக்கு வந்துரும்ங்கிறான். இதுல இந்த அம்சத்துல மார்க்கத்து தப்பு கிடையாது. எங்க தப்பு வருதுன்னு கேட்டா, அந்த கூடுதலா நம்ம தொகையை சேர்த்து வச்சு அவனை வட்டிக்கு தான் விடுறேன்னு வேற சொல்றான், வட்டியில வர்ற லாபத்தான் நமக்கு தர்றேன்னு சொல்றான். அது போனஸ் பேரை மட்டும் மாத்திக்கிற காரணத்தினால நாம போய் வட்டி வாங்குறதுக்கு 50 நுழையணும் என்று இதை நம்ம தவறுகிறோம். அதே நேரத்துல மருத்துவ காப்பீடுன்னு வைங்க, மருத்துவத்துக்கு நம்ம நம்ம மருத்துவ காப்பீடு, வாகனத்துக்கு ஒரு கார் வாங்குறோம், ஒரு பைக் வாங்குறோம். வாங்கினா இன்சூரன்ஸ் இல்லாம வாங்க முடியாது, கம்பல்சரி. விற்கும் போதே சேர்த்து இன்சூரன்ஸ் பணத்தை என்ன செய்வான், எடுத்துக்கொள்வான்னு வைங்களேன். இப்ப மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வோம். மருத்துவ காப்பீடுனா என்ன? இப்ப நான் எனக்கு இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், திடீர்னு எனக்கு ஒரு பெரிய நோய் வந்து விடலாம். என்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு அந்த நோய்க்கு சிகிச்சை பெற முடியாத அளவுக்கு என்னுடைய பொருளாதாரம் ரொம்ப கம்மியா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் நான் சிரமப்படக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறேன், இந்த மருத்துவ காப்பீடு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்களா, அதுல சேர்றோம். அவன் என்ன செய்வான், யாரு மருத்துவ காப்பீடு செய்யறாங்களோ அவங்களுடைய வயசு, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், அவங்களுடைய நிலைமையெல்லாம் கவனத்துல கொண்டு அதை நிர்ணயிப்பான். அதாவது நோய் வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ள ஆட்களா இருந்தா தொகையை கொஞ்சம் அதிகமா கேட்பான். நோய் வருவதற்கு வாய்ப்பு கம்மியா உள்ள ஆட்களா இருந்தார்களே ஆனால் அதுக்கு தொகையை கொஞ்சம் கம்மியா கேட்பான். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நிர்ணயிப்பான் அதை. இப்ப நாம இன்சூரன்ஸ் பண்றேன்னு வைங்களேன். இந்த இன்சூரன்ஸ் என்பது என்னன்னு கேட்டா, ஒரு வருஷத்துக்கு நீ 1000 ரூபாய் கட்டு, ஒரு வருஷத்துக்கு நீ 1000 ரூபாய் கட்டணும்னு சொன்னா, அல்ல 5000 ரூபாய் கட்டணும்னு சொன்னா, அந்த வருஷத்துல உனக்கு எந்த நோய் வந்தாலும் அல்ல 100 ரூபாய்க்கு உள்ள நோய் வந்தால் அதை நாங்க செலவழிச்சிருவோம். நீ 1000 ரூபாய் கட்ட வேண்டியது உனக்கு 1 லட்சம் ரூபாய் நோய் வந்துச்சுன்னு சொன்னா நீ கட்டின 1000 ரூபாய வச்சுக்கிட்டு அதை செய்ய முடியாது. நாங்க 99,000 போட்டு உனக்கு அந்த மருத்துவத்துக்குரியதை நாங்க என்ன செய்வோம், அந்த ஆஸ்பத்திரிக்கு நாங்க கட்டினோம் பேசாம படுத்துக்கங்கிறாங்க. இதுல ஒரு வருஷத்துல நோய் வரலன்னு வைங்க, அந்த 1000 ரூபாய் போச்சு, திருப்பி வராது, அது முடிஞ்சிருக்கு. எவ்வளவுதான் ஒரு வருஷத்துக்கு நீங்க மெடிக்கல் டைம் போட்டு செஞ்சீங்கன்னா அதை கொடுத்ததோட ஒரு வருஷத்துக்கு ஒரு நோய் வரலையா, வரலன்னு உங்க 1000 ரூபாய் அவனுக்கு சொந்தம் போயிடுது. 2வது வருஷம் போடுறீங்க, 2வது வருஷம் நோயே வரல, அந்த 1000 ரூபாய் அவனுக்கு சொந்தம். 3வது வருஷம் போடுறீங்க, அந்த 1000 அதோட அந்த டைமோட அது முடிஞ்சு விடுகிறது. அதை நமக்கு ரிட்டர்ன் தர்றது இல்ல. ரிட்டர்ன் தந்தா தானே வட்டி பேசி வரும், அவன் ரிட்டர்ன் தர மாட்டான். எது ரிட்டர்ன் தருவான், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன் என்று சொன்னால் அப்ப என்ன செய்யறான், எனக்கு நான் கட்டினது 1000 ரூபாயா இருந்தாலும் அந்த இன்சூரன்ஸ்ல எந்த தொகைக்கு நம்ம பேசி ஒப்புக்கொண்டிருக்கிறோமோ அந்த தொகை வரைக்கும் என்ன செய்வாங்க, இவ்வளவுல இருந்து இவ்வளவு வரைக்கும் உள்ள தொகைக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு என்ன விதிமுறைகள் வச்சிருக்கானோ, அது மனிதன் ஒரு நிறுவனங்களோட விதிமுறைகள் வித்தியாசப்படலாம், அதை அவன் செய்யறான். இப்ப இதுல என்ன வருது, வட்டிங்கிற அம்சம் இதுல வரல. ஆனா என்ன வருதுன்னு கேட்டா, நம்ம கட்டின 1000 ரூபாய்க்கு அவன் 1 லட்சம் ரூபாய் தரான், அது என்ன அப்படிங்கறதான் வருது. நம்ம கட்டின 1000 ரூபாய் தான் கட்டுறோம். இன்னைக்கு 1000 ரூபாய் கட்டி நாளைக்கு நோயாளியா போயிட்டேன், அதுக்கு அவன் செலவழிக்க வேண்டி வரும்பொழுது அவன் செலவுல எனக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றான். இது சரியான்னு கேட்டா இது தவறுங்கிறதுக்கு என்ன காரணம், இது எப்படி தவறாகும், இதுல மோசடி ஒண்ணு கிடையாது. என்ன இருக்குது, அவன் எதை வச்சு இதை செய்யறான்னு கேட்டா, நான் 1000 ரூபாய் கட்டி சேர்ந்த மாதிரி ஒரு 1000 பேர் சேருவான். 1000 பேர் சேர்ந்தான்னு சொன்னா 1000 பேருக்குமா நோய் வரும், வராது. 1000த்துல ஒரு 10 பேருக்கு தான் நோய் வரும், அல்லது 1000த்துல ஒரு 50 பேருக்கு தான் நோய் வரும். அப்ப அந்த 50 பேருக்கு தான் செலவழிக்க வேண்டி வரும். அப்ப இன்னொரு 50 பேருடைய 1000 பேருக்கு 1000 எவ்வளவு வச்சுக்கோங்க, 10 லட்சம் ரூபாய் எடுத்து 10 லட்சம் ரூபாய் ஆகும்போது அப்ப அவனுக்கு என்ன ஆகுது, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு அவன் கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் அவனுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. பெரிய நம்பர், சின்ன நம்பர்ல சொல்லுவோமே, நாம ஒரு 10 பேரை இன்சூரன்ஸ்ல சேர்றோம், ஆளுக்கு 1000 ரூபாய் கட்டி சேர்றோம். நோய் வந்தால்
வைத்தியம் பண்றோம் அப்படின்னு சேர்றோம். அந்த ஒரு வருஷத்துல எல்லாரும் 1000 ரூபாய் கட்டணுமா, 10 பேர் 1000 ரூபாய் கட்டணுமா, 10 பேருக்கு நோய் வரல, இந்த 10,000 அவனுக்கு லாபம். அடுத்த வருஷம் இதே மாதிரி கட்டுறோம், அப்போ நோய் வரல, அந்த 10,000 எடுத்துக்கிடுவான். அப்ப நோய் வந்துருச்சுன்னு இப்படியே அவனுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப எவனுக்கு வருது அவனுக்கு மட்டும் செலவழிப்பான். இந்த செலவழிச்சது போக வேண்டிய மிச்சம் இருக்கும். இந்த தொழில் அவன் பண்றதுனால செலவழிச்சதுக்கு போகவே அவனுக்கு அதிகமா இருக்கும். அந்த ஒரு லாபத்தை அடிப்படையாக கொண்டு அவங்க செய்கிறார்கள். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, நம்ம எல்லாருமே உடன்பட்டு அந்த 1000 ரூபாய் கொடுக்குறோம். எப்படி, எனக்கு நோய் வந்தா எனக்கு செலவழிச்சுக்க, எனக்கு நோய் வரலன்னா எவனுக்கு நோய் வரல அவனுக்கு செலவழிச்சுக்க, நீங்க எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். மனம் விட்டு எல்லாரும் கொடுக்குறோம். இதுல யாரையும் மோசடி பண்ணல, யாரையும் ஏமாத்தல. நம்ம 1000 ரூபாய் கொடுத்துறோம், எப்ப திருப்பி தருவான் நம்மளும் கேட்கவும் இல்ல. 1000 ரூபாய் கொடுக்குறோம், கூட்டாக சேர்ந்து என்ன செய்யறது, அதை ஷேர் பண்ணி கொள்வது. ஒரு கஷ்டமான நேரத்தில் என்ன செய்யறதுன்னு கேட்டா, ஒரு 100 பேர் ஒன்னா சேர்ந்து நம்மள ஒரு 100 பேர் சேர்றோம். இந்த ஆளுக்கு 100 ரூபாய் தாங்க மாசம், நம்ம 100 பேர்ல யாருக்கு நோய் வந்தாலும் சிகிச்சை பண்ணுவோம்னு சொல்றோம். அது தப்பாகுமா? ஆகாது. அப்ப எவனுக்கு நோய் வருது அவனுக்கு சிகிச்சை பண்ணுவோம். அதை மனப்பூர்வமா நம்ம ஒத்துக்கிட்டு 100 ரூபாயை கொடுக்குறோம். அதனால இந்த மருத்துவ காப்பீடு என்பதை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இதுல வட்டி போக்குவரத்து கிடையாது. பலருடைய பணத்தை ஒன்றாக திரட்டி தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கிறார்கள், அனைவருடைய சம்மதத்தோடையும். இதுல மோசடி கிடையாது, பிராடு கிடையாது, ஏமாற்றுவது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி வாகனம் இருக்கிறது, நம்ம வண்டி வாங்குறோம். ஒரு வண்டி வாங்கணும்னு சொன்னா 3 வகையாக அந்த வண்டியினால் நம்ம நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஒண்ணு வண்டிக்கு ஏதாவது சேதம் ஏற்படும். வண்டிக்கு சேதம் ஏற்பட்டா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பல வருஷங்கள் சம்பாத்தியம் பண்ணி ஒருத்தன் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்குவான். வாங்கிட்டு போய் புளி மரத்துல மோதி அன்னைக்கு சட்னியா போச்சுன்னு வைய, இன்னொரு 10 லட்சம் ரூபாய் எந்த காலத்துல திரட்டுறது? இப்படியாக ஆகக்கூடாது என்னும் பொழுது அப்ப அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் என்று பண்ணி கொண்டோமே. ஆனால் 1000 பேர்கிட்ட இந்த மாதிரி இன்சூரன்ஸ் காசை வாங்கினா ஒரு கார் 2 கார் சட்னியா போது அவன் கொடுத்துருவான். அப்ப அவனுக்கு நஷ்டமும் கிடையாது. 1000 பேர்கிட்ட வாங்கலாம், 2 பேருக்கு கொடுக்கலாம், மீதி உள்ள காசை அவன் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நம்ம வாகனத்துக்கு பாதிப்பு ஏற்படுமையானால் அது நம்ம தாங்க முடியாது. எல்லோருக்கும் செலவு தாங்க முடியும், சிலருக்கு பலருக்கு டூ வீலர் வச்சுக்கிறவனுக்கு எல்லாம் பெரிய அளவுல தாங்க முடியாது. அது குருவி மாதிரி சேர்த்து கஷ்டப்பட்டு என்ன செய்வான், ஒரு வண்டி வாங்கியிருப்பான், அன்னைக்கே வாங்கி ஒரு வாரத்துல சட்னியா போச்சுன்னா அவனுக்கு தாங்க முடியாது. அப்ப அந்த வண்டியின் பேர்ல இன்சூரன்ஸ் பண்ணுவது என்று இருக்கிறது. அது போக வண்டியை ஓட்டிட்டு போற எனக்கு ஏதாவது ஏற்படலாம், நான் வண்டியில போறேன், கீழே தவறி விழுந்துட்டேன், வண்டி ஆக்சிடென்ட் ஆகும்போது எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நோய், ஒரு காயம் அது மாதிரி எனக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் ஒரு மனுஷனுக்கு தாங்க இயலுமா? அப்ப இந்த இழப்புக்கும் ஒரு நிவாரணம் கண்டாகணும். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிங்கிறாங்கல்ல, 3வது ஆளை போய் நம்ம அடிச்சுக்கிறோம். வண்டிக்கும் சேதம் இல்லை, எனக்கும் சேதம் இல்லை, நாம ஒருத்த மாதிரி வண்டி ஏற்றி விட்டேன். அப்ப என்ன, அவன் பாதிக்கப்படுறான், அவனுக்கு நான் நஷ்டஈடு கொடுக்கணுமா இல்லையா? அவனுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். அப்ப இந்த 3 விதமான இந்த வாகனத்தை ஒருவன் எடுக்கும் பொழுது வாகனத்துக்கு சேதம், வாகனத்தை ஓட்டி செல்பவனுக்கு சேதம், அல்லது வாகனத்துக்கு சம்பந்தம் இல்லாத மற்றவனுக்கு சேதம் என்று ஏற்படுமையானால் அப்ப அதுக்குன்னு ஒரு நிவாரணத்தை ஒருத்தன் கை காலம் முடிச்சிட்டோம்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமா இல்லையா? நம்ம கொடுக்க ஏலாட்டி என்ன பண்றது? யாராவது கொடுக்கணும். அரசாங்கத்துல திட்டம் ஏதாவது வச்சுக்கிறானா? வாகனத்தில் அடிபட்டவர்களுக்கு அனைத்து செலவுகளையும் நான் ஏத்துக்கிறோம் அரசாங்கத்தில் சொல்ல முடியுமா? சொல்லலாம், நினைச்சா சொல்லலாம், நல்ல அரசாங்கங்களா இருந்தா. அப்படி உலக நாடுகள்ல இல்ல. அப்ப என்ன பண்றது? வாகனத்தை வாங்கும் பொழுது இந்தப்பா இதுக்குன்னு ₹1 நீ கட்டு, நீ கட்டிட்டேன்னு சொன்னா வண்டிக்கு சேதமானாலும் நாங்க வேற தந்துருவோம், அதுக்குரிய சரி பண்ணி தருவோம். உனக்கு ஏதாவது ஏற்பட்டாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன செய்வோம், நாங்க ஃப்ரீயா செய்வோம். உன்னால் ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்பட்டா கூட அவனுக்குரிய விஷயங்களை நாங்க என்ன செய்வோம், இழப்பீடையும் சிகிச்சையை நாங்க செய்வோம். அந்த வகைக்கான நீ என்ன செய்ய, வருஷம் 10,000 ரூபாய் கட்டு, வருஷத்துக்கு 14,000 ரூபாய் கட்டு, வருஷத்துக்கு 5,000 ரூபாய் கட்டுன்னு சொல்லி வாகனத்துடைய மதிப்புக்கு தகுந்தவாறு என்ன செய்யும், வாகனம் பழசாக தொகையை அதிகமாகிட்டு போகும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இன்சூரன்ஸ் என்ன செய்யலாம், ஒரு தொகையை கம்பல்சரியா வாங்கிக்கலாம், நீங்க விரும்பாட்டா கூட வாங்கிக்கலாம். அப்படி வாங்கி கொள்ளும் பொழுது இப்ப என்ன அடிப்படையில் நம்ம இந்த ரூபாய் கொடுக்கிறோம், இது நிர்பந்தத்துக்காக வாங்கி கொண்டாலும் நிர்பந்தம் இல்லாட்டாலும் வெளியே போய் செய்யலாம். இந்த வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் செய்வதை நம்மளா தேடி போய் கூட என்ன செய்யலாம். அது பல வகையில் நமக்கு சேஃப்டியானது. இதுல வட்டிலாம் கிடையாது. ஒரு வருஷத்துல நமக்கு ஆக்சிடென்ட் ஏற்படல, வண்டிக்கு சேதம் ஏற்படல, நம்மால யாருக்கும் சேதம் ஏற்படலைன்னா அந்த ரூபாய் நம்ம எடுத்துக்கலாம். திருப்பி தந்தா தானே வட்டிங்கிற பேச்சு வரும்.
அவனுக்கு சொந்தமாகிவிடும். இன்சூரன்ஸ் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு அது சொந்தமாகிவிடும். அப்ப பல பேர்கிட்ட வாங்கி சில பேர்கிட்ட தரணும், அவ்வளவுதான். அந்த பல பேர்கிட்டையும் எங்களுக்கு பாதிப்பு மனப்பூர்வம் ஒப்பிக்கொண்டு, இது இன்சூரன்ஸ்ல கூட அடங்கி இருக்கிறது, எனக்கு பாதிப்பு வந்தா எனக்கு ஏதாவது செய்யப்பா, எனக்கு பாதிப்பு வரலாம் நீனை வச்சு தொலைச்சிட்டு போ அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், அதுல போய் செய்கிறோம். இது மாதிரியான ஒரு அடிப்படை இருந்தா இது எப்படி தவறுங்கிறது? இது குர்ஆன்ல எந்த இஸ்லாமிய எந்த அம்சத்தை இது பாதிக்கிறது? இதுல மோசடி இருக்குதா, இதுல ஃப்ராட் இருக்குதா, ஏமாத்தல் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இது இருக்கிறது. இதுக்கு வந்து பெரிய நிர்பந்தம்லாம் தேவை கிடையாது. சும்மா சாதாரணமாகவே நீங்க என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து ஒரு கடை வச்சிருக்கிறோம், தொழில்துறை நடத்துகிறோம். இன்றைக்கு நம்ம கலவரங்கள்ல நம்முடைய சொத்துக்கள் அதிகமாக சூறையாடப்படுவதற்கும், அது மாதிரி அதற்கான நஷ்ட ஈடுகள் நமக்கு கிடைக்காமல் போவதற்கும் என்ன காரணம்? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது கலவரம் வந்தவனும் முஸ்லிம்கள் சொத்தெல்லாம் சூறையாடிடுறான். அதே மாதிரி அவனுக்கு ஏதோ சில சொத்துக்கள் முஸ்லீம் அல்லாதவனுக்கு அவனுக்கு சேதமாகுதுன்னு வைங்க, அவன் 2 நாள் 3 நாள் என்ன செய்யறான், 1 வாரம் 10 நாளைக்குள்ள பழையபடி கடையை திறந்து அவன் ஆரம்பிச்சிடறான். உங்க கடையை அழிச்சாண்டு வைங்க, அதோட நீங்க முடிஞ்சிட்டீங்க. ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டா, அவன் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அவனுடைய கடைகளை கலவரத்தினால் சேதமானால், மழையினால் சேதமானால், தீ விபத்தினால் ஏதாவது ஏற்பட்டு விட்டால் அதுக்கு நாம இன்சூரன்ஸ் எதுவும் பண்ணி வச்சுட்டானா, இப்ப கலவரத்தில் அவன் கடையெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிட்டா கூட அவன் எவ்வளவு வச்சிருக்கிறானோ அதுக்கு தகுந்த எவ்வளவு இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறானோ அந்த தொகையை என்ன செய்வாங்க, இன்சூரன்ஸ் நிறுவனம் கொடுத்துருதா, ஒரு மாசத்துல அவன் பழையபடி தொழில ஆரம்பிச்சிடறான். முஸ்லிம்களா இருந்தா என்ன பண்றோம், இவங்க ஆலிம் சாக்கெல்லாம் சேர்ந்து இன்சூரன்ஸ் ஒட்டுமொத்தமா கூடாதுன்னு ஒட்டப்பத்துவா கொடுத்த காரணத்தினால அவன் கடையை கொண்டு திறக்கிறான். பல லட்சங்களை வாங்கி கடன் வாங்கி வீட்டை விட்டு வாசலை விட்டு நகையை விட்டு கொண்டாந்து தொழில பண்றான். ஒரு ராத்திரில எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு கலவரத்துல அவருடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடியோ அழிச்சுட்டோ போயிடுறாங்க. போன பிறகு என்ன ஆகுறது, இவன் பிச்சைக்காரனா போயிடுறான். தெருவா போய் பிச்சை எடுக்கிறது, பள்ளியாசல் பிச்சை எடுக்கிற கேசுகள் எல்லாம் காவாசி இந்த மாதிரி ஆட்களா இருக்கிறாங்க. எதிர்பாராத இழப்பின் காரணமாக நஷ்டப்பட்டவர்களாக இருப்பதை நம்ம என்ன செய்யறோம், கண் கூட பார்க்கிறோம். இந்த கோயம்புத்தூர் கலவரத்துல ஏற்பட்ட அந்த இழப்பு இருக்க, அதுல 99% முஸ்லிம்கள் இன்சூரன்ஸ் பண்ணாத காரணத்தினால் அவங்க நிமிரவே இல்லை. மற்ற சமுதாயத்துக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் எல்லாம் உடனே நினைச்சிட்டாங்க, நிமிர்ந்து அவன் அந்த கடைகளை உண்டாக்கி அப்படி போயிட்டான். இவங்க என்ன செய்யல, அந்த மாதிரி இவங்களால செய்ய முடியல. காரணம் என்ன, அவ்வளவு பெரிய தொகையை எப்படி திடீர்னு புரட்ட முடியும்? தொழில்னு சொன்னா அவங்க காசு கம்மியாகும், பல பேருடைய காசெல்லாம் வாங்கி போட்டு வச்சிருப்பான். அப்ப இதெல்லாம் நிமிர முடியாது. அப்ப இதுக்கு என்ன செய்யறோம், கடைக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்றோம். இதுக்கும் ரிட்டர்ன் கிடையாது. நீங்க நிறுவனங்கள் கடைகள்லாம் நடத்துனீங்கன்னு சொன்னா வருஷமா ஒரு கணக்கு வச்சிருப்பான். வருஷம் ஒரு தொகை நீங்க கொடுத்துட வேண்டியதான். இது எதுக்காக வேண்டி, ஏதாவது சேதங்கள் பாதிப்பு ஏற்படுமையானால் அந்த தொகையை அவன் தந்து விடுவது அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருந்தான்னு வைங்க. ஒரு வருஷத்துக்கு ஒண்ணும் ஆகலைன்னா கொடுத்த 10,000 ரூபாய் அவனுக்கு போயிட்டு போகுது. பல லட்சங்கள் இழப்பாகும் போது நமக்கு கிடைக்குமா இல்லையா என்கிற ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், அதுல சேர்றோம்னா இது தப்பு கிடையாது. இதை விளங்காத காரணத்தினாலதான் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க சொத்தை அழிக்கிறதுக்கு காரணம் தான். முஸ்லீம்களுக்கு கலவரம் வந்த உடனே சொத்தை அதுக்கு அழிக்கிறான், அழிச்சா தொலைஞ்சாங்கன்னு நினைக்கிறான். அழிச்சோம்னு சொன்னா ஒரு வாரத்துல உட்கார்ந்துருவாங்க நினைச்சு அழிக்க மாட்டான். அடே நம்ம அதோட அதிகமா இன்சூரன்ஸ் வாங்கிட்டு வந்துருவாங்கடா, அழிச்சு ஒரு நன்மையில தான் நினைச்சிருவான். முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை உடைக்கணுங்கிற நோக்கத்தில் இறங்கக்கூடியவன் எதனால் அதிகமா இறங்குறான்னு கேட்டா, நம்ம என்னத்தை அழிவு அவனுக்கு ஏற்படுத்தினாலும் அவன் இன்சூரன்ஸ் பணத்துல திரும்பவும் அதே இடத்துல கடை வச்சுட்டு உட்காருவான். அவங்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கு பதிலா நம்ம அரசாங்கத்து பொருளாதாரத்தை அழிக்கிறோம். நம்ம அரசாங்கத்துடைய சார்பு நிறுவனமா தானே இன்சூரன்ஸ் எல்லாம் பெரும்பாலும் இருக்கும். அந்த ஒரு அடிப்படையில தான் நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் கலவரங்களின் போது என்ன செய்யப்படுகிறது, அதிக அளவிலே சூறையாடப்படுகிறது. அப்ப இப்படி எதை வேணாலும் இன்சூரன்ஸ் பண்ணலாம். இதுக்கு இப்போ நிர்ணயம் எல்லாம் கிடையாது. நான் அந்த போன் வச்சுக்கிறேன், தப்பா போனா கூட இருக்கலாம், இது கூட இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பண்ணி நான் மாசம் ரூபா தந்துறேன், இதுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனா நீங்க எனக்கு தரணும். நாய்க்கு இன்சூரன்ஸ் பண்றாங்க, பன்னிக்கு இன்சூரன்ஸ் பண்றான். ஒருத்தன் பன்னியை அன்பா வளர்க்குறேன்னு சொல்லிட்டு விஷயமா, இந்த பன்னியை நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறேன், இந்த பன்னிக்காக நான் இவ்வளவு ரூபா கட்டுறேன், ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா எனக்கு 15 ரூபாய் எனக்கு தந்துருவோம் அப்படின்னு எதுக்கு வேணாலும் பன்னிக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கலாம். இப்ப நாய் பண்ணி குரங்குக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்றாங்க. நம்ம அடிப்படையான ஒரு தேவை விஷயங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம செய்வது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதிகமான நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 200 கடிதங்கள் வருகிறது. பல நிர்வாக சம்பந்தமா கிளைகள் மாவட்டங்கள்ல இருந்தும்
பொதுமக்களிடமிருந்தும் ஒரு நாளைக்கு 200 கடிதங்கள் வருகிறது. அதுல 50 கடிதங்களுக்கு குறையாமல் மருத்துவ உதவி கேட்டு வருகிறது. மருத்துவ உதவிக்காக வேண்டி எனக்கு அந்த ஆபரேஷன் பண்ணணும், எனக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர், எனக்கு ஹார்ட் ஓட்ட அது ஓட்ட இப்படி என்னத்தையோ எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அதுக்குரிய ஆவணங்கள்லாம் என்ன செய்யறாங்க, அனுப்பி கொண்டு நாங்க சிகிச்சை பண்ணணும், 6 லட்சம் ரூபாய் வேணும், 4 லட்சம் ரூபாய் வேணும், வாங்கி செய்யறோங்கிறாங்க. இது ஏன் இப்படி செய்யணும்? வேற எந்த சமுதாயத்திலையும் இப்படி நீங்க பார்க்க முடியாது. எல்லா சமுதாய மக்கள் எவனாச்சும் கோயில் நின்றுட்டு மருத்துவத்துக்கு உதவி கேட்டு வாசல்ல நிக்கிறானா? பள்ளி வாசல்ல நிக்கிறான். எதனால? திடீர்னு நோய், இந்த மாதிரி ஒருத்தனுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு செலவழிக்க வேண்டிய நோய் வந்துருச்சுன்னு சொன்னா அவன் எவ்வளவு ரோஷத்தோட வாழ்ந்தாலும் அவன் வெளியே கையேந்த வேண்டிய நிலைக்கு வந்துருவானா இல்லையா? யார்கிட்டையும் கையேந்தாம வாழ்ந்தவன் கூட திடீர்னு அவனுடைய சக்திக்கு மீறின ஒரு நோய்க்கு உள்ளாகி விட்டான் என்று சொன்னால் அவனுடைய கதி என்ன ஆகும்? பயங்கரமான பள்ளத்துக்கு போயிரு. கையேந்த வேண்டிய உயிரை காப்பாத்துறதுக்கு, பிள்ளையை காப்பாத்துறதுக்காக அப்பா பிச்சை இருக்கிறான், பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு புருஷன், புருஷனை காப்பாத்துறதுக்கு பொண்டாட்டி, அண்ணனை காப்பாத்த தம்பி, தம்பியை காப்பாத்த அண்ணன் சொல்லி எல்லாருமே என்ன செய்யறாங்க, இவ்வளவு பெரிய சுமைகளை சுமந்து முடியாம ஜமாத்துகள்ல கடிதம் வாங்கி கொண்டு, இயக்கங்கள்ல கடிதத்தை வாங்கி கொண்டு ஊர் ஊராக அலைந்து செல்லக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கு என்ன காரணங்கிறீங்க? இன்சூரன்ஸ் இந்த உலமாக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நாங்களும் இந்த கருத்துல விளங்காம இருந்திருக்கோம் காலத்துல. இன்சூரன்ஸ் ஹராமு, இன்சூரன்ஸ் நம்ம மதுஹப்ல இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மாதிரி சிந்தனைகள் இல்லாத காலகட்டத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்புறம் இது எப்படி ஹராம்னு எப்படி நீ எப்படி சட்டம் ஏற்றுவ? எதனால ஹராம் சொல்லு, ஹராம்னா காரணத்தை சொல்லு, ஆதாரத்தை சொல்லு. அப்ப நமக்கு ஹராம் அல்லாத வகையில் கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் உரிமைகளையும் நம்ம இறக்கணுமா? அந்த அடிப்படை தான் இது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய கிராஜுவிட்டியா இருந்தாலும் பிஎஃப் ப்ராவிடன்ட் ஃபண்டா இருக்கட்டும், அந்த வகையில உள்ளதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாமான்னு கேட்கறீங்க. அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. எந்த வகையில் நீங்க இருந்தாலும் இதுதான் அடிப்படை. என்னது, நீங்க கட்டக்கூடிய தொகைக்கு வட்டி வருமா அல்லது அது வட்டி வராதா, இதுதான் அடிப்படை. அல்லது நீங்க மோசடி ஏதாவது இருக்கு, ஃப்ராட் ஏதாவது இருக்குதா, சில்லுமுள் ஏதாவது இருக்குதா, அடுத்த பரிசு உங்களுக்கு தரப்போறானா, இந்த ஏதாவது ஒரு மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு அம்சம் ஏதாவது இருக்குமே ஆனால் அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருப்பதாக தெரியவில்லை. அந்த மாதிரி இந்த கிராஜுவேட்டி தொகைக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருப்பதாக இருந்தால் அது என்ன மாதிரி நீங்க பாருங்க. அதுல நம்ம பணத்தை கட்டி விட்டு திருப்பி தரும்போது பெரிய தொகையை வட்டியை போட்டு தருவான் இருந்தால் வாங்காதீங்க. இந்த மெடிக்கல் மாதிரி அல்லது வாகனத்துக்கு உள்ளது மாதிரி அல்லது வேற வேற பொருள்களுக்கு செய்யற மாதிரியான இன்சூரன்ஸா இருக்குமே ஆனால் அப்ப என்ன செய்யுங்க, அதை நீங்க தவிர்த்துக்கிறீங்க, அனுபவிச்சா எடுத்துக்கிறீங்க அர்த்தம். அதனால இன்சூரன்ஸ்ல அந்த கம்பெனிகளுடைய விதிமுறை என்னன்னு ஒழுங்கா பாருங்க. அதுல மார்க்கம் தடுத்திருக்கிற அம்சம் எந்த இன்சூரன்ஸ்ல இருக்கிறதோ அந்த இன்சூரன்ஸை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது இன்சூரன்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஹலாலான பொருளை வியாபாரம் பண்ணும்போது கூட ஒரு ஹராம் கலந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு இதுதான் சட்டம். அப்ப அந்த ஹராம் எதுவும் கலக்கவில்லை என்று சொன்னால் நீங்க தாராளமா என்ன செய்யலாம், இன்சூரன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுல நிர்பந்தம் பேசிக்க இடம் கிடையாது. ஹராமா இருந்தா விட்டுருங்க, இது இன்சூரன்ஸ் பண்ணித்தான் நிர்பந்தமா வராது. இது ஹலாலாவே நீங்க செய்யலாம். உங்களுடைய கடைகள், உங்களுடைய மெடிக்கலு, உங்களுடைய மற்ற மற்ற வட்டி வராத இன்சூரன்ஸ்களை நிர்பந்தம் இல்லாத சாதாரண நேரத்தில் கூட என்ன செய்யலாம், நீங்க செய்யலாம். நீங்க காப்பீடு என்று ஒரு தலைப்புல ஆய்வு பண்ணி நம்ம ஆன்லைன் பேஜில டைப் படிச்சீங்கன்னு சொன்னா அது சம்பந்தமான அனைத்து கட்டுரைகளும் அனைத்து வீடியோ ஆடியோக்களும் அதுல கிடைக்கும். கூடுதல் வரத்தை தெரிஞ்சுக்கங்க.